ராதாபுரம் தொகுதி திமுக வேட்பாளர் அப்பாவு பேரணியாக சென்று தனது இறுதிக்கட்ட தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். அவருடன் எமது செய்தியாளர் சுடலைக்குமார் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். தமிழக சட்டமன்ற தேர்தல் இறுதிக்கட்ட தேர்தல் பரப்புரையானது தமிழகம் முழுவதும் நடைபெற்று வருகிறது. திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரையில் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியுடைய திமுக வேட்பாளர் சபாநாயகர் அப்பாவு இறுதிக்கட்ட தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திசையன்மலை பகுதியில் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்துவிட்டு பேரணியாக இங்கிருந்து தேர்தல் பரப்புரை இறுதிக்கட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். அவரிடம் சில கேள்விகளை கேட்கலாம். வணக்கம். இறுதிக்கட்ட தேர்தல் பரப்புரை நடந்துகிட்டு இருக்கு, எப்படி பாக்குறீங்க? எப்படி நம்முடைய திசைகளை ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க இருக்கின்றார்கள். நம்முடைய தலைவர் முதல்வருடைய திட்டங்கள் எல்லா மக்களிடமும் சென்றிருக்கின்றது. அதனுடைய எழுச்சி தான் இந்த கூட்டம். வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? நான் ஏற்கனவே சொன்னது போல 30,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன். அது இன்னும் அதிகரிக்கும். தமிழகம் முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான 200 தொகுதிக்கு மேல வெற்றி பெறும். தொகுதி மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? தொகுதி மக்களுக்கு குடிக்க தாமிரபரணி தண்ணி எல்லா வீட்டுக்கும் கொடுத்துருக்கோம். டவுன் பஞ்சாயத்துக்குன்னு 1 மாதத்தில் தண்ணி வந்துடும். வெள்ளக்கால்வாயை வெட்டி கொடுத்துருக்கோம். எல்லா கிராம மக்களுக்கும் நல்ல திட்டங்கள் சேர்ந்திருக்கின்றது. திசைவெளியில் ITI, பள்ளியூரில் மாவட்ட தலைமை நீதிமன்றம், மாவட்ட தலைமை மருத்துவமனை வள்ளியூரில், திசைவெளியில் கம்கோற்று, எண்ணற்ற பணிகள் 5 ஆண்டு காலத்தில் 50 ஆண்டு கால பணி நடந்தது. நிச்சயமாக. அதாவது திசையன்மலை காமராஜர் சிலை பேருந்து முனையம் முன்பாக உள்ள காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்துட்டு பேரணியாக இறுதிக்கட்ட தேர்தல் பரப்புரையை மேற்கொண்டு வருகிறார் சபாநாயகர் அப்பாவு. இதே போன்று திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளிலுமே இறுதிக்கட்ட தேர்தல் பரப்புரையானது மிகவும் பரபரப்பாக இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது என்று சொல்லலாம். ஒளிப்பதிவாளர் வள்ளிநாயகத்துடன் எம் சுடலைக்குமார், நியூஸ் 7 தமிழ், திசையன்மலையில்.